புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருங்கள். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தலைக்கவசம் அணிவீர். பாதுகாப்பாக பயணம் செய்வீர். ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குற்றாலத்துக்கு அருகாமையில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, கோபி, சுரேஷ் இவங்க 2 பேர் பெயிண்டர் வேலையை செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்காக 3 ஏக்கரை தோட்டத்துக்குள்ள ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போய் அங்கே நடந்த அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியின் நமக்கு ஷேர் பண்ணிக்கிட்டது கோபி என்பவர் தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர். அவர் தாங்க எனக்கு டெலகிராம் மூலியமாக என்னை தொடர்பு கொண்டு ஆடியோ ஃபார்மேட்டில் இந்த ஸ்டோரி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்க மறக்காமல். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். சவுண்ட் அப்பன் ரேவதி இந்த கம்பெனிருக்கு ஒரு மகங்க. படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை கிடைச்சதுனால அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு மேரேஜுக்கு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். தன்னுடைய அம்மா அப்பா சவுண்ட் அப்பன் மற்றும் ரேவதி அவர் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடைசி காலத்தில் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா அவங்க வாடகை கூட்ட தான் குடியிருந்தாங்க. அங்கே போய் நல்லா சம்பாரிச்சதுனால அவர் அங்கேருந்து லீவுக்கு இங்கே அப்பப்போ வருவாருங்க. அப்படி ஒரு டைம் வரும்போது 3 ஏக்கரை தோட்டத்தோட ஒரு வீடு ஒன்று வேலைக்கு வந்ததுங்க. சரி அப்பா அம்மாவுக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்த விலைக்கு வாங்கி, வீடு வந்து பழைய வீடுங்க, அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தார்ஸு போட்டு கட்டிட்டாருங்க. இதுக்கு முன்னே வந்து ஓட்டு வீடாக இருந்தது. நல்லா செவுரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மேலே ஓட்டு மட்டும் எடுத்துட்டு தார்ஸு போட்டு புதுசாக கட்டிட்டாங்க. அந்த கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அந்த வீடு கட்டின மேஸ்திரி கிட்ட சொல்கிறாங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சரின்ட்டு அந்த மேஸ்திரிக்கு பழக்கம் இருக்கும். அப்படி பழக்கமானவங்க தான் கோபி மற்றும் சுரேஷ். இவங்க அந்த பெயிண்டிங் வேலையை கான்ட்ராக்ட் எடுத்து ஒட்டுமொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து இவங்க ஆள் வச்சு வேலை செய்வாங்க. சில சமயம் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா இவங்கள கூட அவங்களோட ஒன்றா பெயிண்டிங் வேலையை பண்ணுவாங்க. அப்படி அந்த ஆர்டரு சுரேஷ் மற்றும் கோபி 2 பேர் பார்ட்னராக தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வர வருமானத்தை ஆளுக்கு பதியாக பிரிச்சுக்குவாங்க. வந்து பார்த்துட்டு இதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. அப்புறம் இவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க ஒரு 4 பேர் அங்கே வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க. தோட்டத்தோட வீடு இருக்கிறதுனால சுற்றி தோட்டம் தாங்க இருக்குது. நெல் வயல்காடு, கரும்பு காடு, தென்னந்தோப்பி இப்படி தான் சுற்றி இந்த 3 ஏக்கரை எல்லாமே சுற்றி அப்படி தாங்க இருக்குது. இந்த கோபி சுரேஷ் 2 பேர்த்துக்கும் வேற ஒரு இடத்துல வேலை வந்து முடிகிற கண்டிஷனில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நாங்கள் வேலை பார்த்துக்கிறோம், நீங்கள் 4 பேர் அவங்ககிட்ட வேலை செய்கிற 4 பேர்த்த வந்து இங்கே போய் பெயிண்டிங் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. இங்கே ஒரு 2-3 நாள் வேலை முடிஞ்சிடும், நாங்களும் வந்து இங்கே உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வேலைக்கு அனுப்பிவிடுறாருங்க. அங்கே போய் அவங்களும் பெயிண்ட் அடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெளிப்பக்கம் தாங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வந்து அப்புறம் இதை அடித்து முடிச்சுட்டு உள்ளே அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு மேலே வந்து சாரங்கட்டி தான் பெயிண்ட் அடிக்கிறது உண்டு. அது நீங்கள் எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க. அதனால் வெளிப்பக்கம் ஃபுல்லாக அடிக்கலான்ட்டு வேலையை ஆரம்பித்து ஓரளவுக்கு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. ஒரு 4 நாளில் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டாங்க. அடுத்து உள்ளார பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 5ஆவது நாள் இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கும் இந்த வேலை செய்கிற இடத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால அங்கேயே தங்கிக்கிறாங்க.
அங்கேயே தங்கியிருந்தா வேலை பார்க்குறாங்க. உள்ளார வேலை ஆரம்பிக்கிற போது அங்கே 4 நாள் வேலை இருக்குன்னு சொன்னாங்களா, கோபி மற்றும் சுரேஷ் 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு இவங்களோட வந்து ஜாயின்ட் ஆகிக்கிறாங்க. உள்ள வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபர்ஸ்ட் நாளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணலான்னு ஒவ்வொரு ரூமாக உள்ளே க்ளீன் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே க்ளீன் பண்ணும்போது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குங்க. அந்த ரூம் பூட்டி தான் இருக்குது. சரி, மற்ற ரூமை க்ளீன் பண்ணிட்டு இதை அப்புறமே ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி வாங்கி பூட்டை திறந்து உள்ளே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட வவ்வால்கள் பறந்து வருது. என்ன வீட்டுக்குள்ளே இவ்வளோ வவ்வால் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செஞ்சீங்களே, நீங்கள் வவ்வால் இங்கே எத்தனை வவ்வால் இருக்கோ சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் கேட்குறாங்க. இல்லைங்க, ஒரு வவ்வால் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க 4 பேர், அவங்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி இத்தனை வவ்வால் இங்கே உள்ளேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு வவ்வாலையெல்லாம் துரத்தி விட்டுறாங்க. அதெல்லாம் வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி அந்த ரூம் சாவி வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாவி எங்கிட்ட இல்லைங்க, சாவி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க, சாவி என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சரின்ட்டு பூட்டை உடைக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பூட்டை உடைச்சி உள்ளே பார்க்குறாங்க. எல்லாம் ஏகப்பட்ட பழங்காலத்து சாமானெல்லாம் யூஸ் பண்ணாத சாமானெல்லாம் ஸ்டோர் ரூம் மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. உள்ளே அவ்வளோ சாமான் இருந்தது. அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள இவர் தான் கோபி தான் உள்ளே போகிறாருங்க. உள்ளே போனதையுமே உள்ளே வந்து ஒரு ஹாலுங்க. அந்த ஒரு ஆள் சைஸுக்கு அந்த ரூம் இருக்குங்க. கிட்ட ஒரு 20க்கு 20 அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க. அதுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்குங்க. இந்த சாமான் உள்ள இருக்கிற சாமானுக்கெல்லாம் எடுத்து வெளியில் போடலாம், அந்த பொருட்கள்லாம் எடுத்து வெளியில் போடலான்ட்டு இவங்களாம் கூப்பிட்றாங்க. அந்த கூட 4 பேர் இருக்கிறவங்க அவங்களையும் கூப்பிட்றாங்க. எடுத்து போகலான்ட்டு உள்ளே போகும்போதுங்க, உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக இவர் எடுத்து கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை மாற்றி ஒரு பக்கம் வந்து வைக்கிறாங்க. கிட்ட பாதி பொருள் பக்கம் எடுத்துட்டாங்க. உள்ள ஒரு ரூம் இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த ரூம்ல இருந்து ஒரு மாதிரி குளிர்ல நடுங்கிக்கிட்டே கத்துனா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு சத்தம் ஒன்று அப்படியே உள்ள இருந்து ஹோட்டு அப்படியே ஒரு சவுண்டு வருதுங்க. என்ன உள்ள இருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்க்கும்போது உள்ள அந்த ரூமும் பூட்டி தாங்க இருக்கு. சரி, இந்த பூட்டையும் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க போறாருங்க. சுரேஷ் இருந்துட்டு இல்லை, இந்த ரூம் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடலாம், இந்த பொருளெல்லாம் எடுத்து வெளியில போட்டு அப்புறமா அந்த ரூம் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அந்த ரூம் எல்லாம் எல்லா பொருளையும் எடுத்து கிளீன் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சாயந்தரம் ஆயிடுச்சிங்க. சரி, இன்னைக்கு எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு, சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு காலையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரணும், இங்கே தங்கியிருந்து நான் ஒரு வாரத்தில் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சுரேஷ் அவர் சொல்கிறாருங்க. சரின்ட்டு கோபி இருந்துக்கிட்டு சரி இங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு சொல்லி மற்றவனை கேட்கும்போது சரிங்க இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்ட்டு சுரேஷ்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனால் அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி வாக்கில் ஒரு டூவீலர் எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. சரின்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு ஹால்லேயே படுத்து தூங்குறாங்க. அப்படி நைட்டு படுத்து தூங்கும்போது நைட்டு ஒரு 11 மணி இருக்குங்க. 11 மணி இருக்கும்போது அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ளே இன்னொரு ரூம் இருந்ததுல, அந்த ரூமுக்குள்ள வந்து பயங்கரமாக சத்தம் வருதுங்க. என்னமோ பட்டுன்னு ஒரு பொருள் மேலேருந்து கீழே வந்து எப்படி சத்தம் வருங்க, அந்த மாதிரி சத்தம் வருதுங்க. தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே கண் முழிச்சிட்டாங்க. என்ன அது அந்த ஏரியாவே ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறதுனால அங்கே சின்ன சத்தம் கூட ரொம்ப பெருசாக கேட்குதுங்க. டமார் டமார் டமார்னு சத்தம் கேட்குதுங்க. சரின்ட்டு எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த ரூம்குள்ளே இருந்து தான் வருதுங்க. ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க, அந்த கதவு பூட்டி தான் இருக்குது. பூட்டின ரூமுக்குள்ள வந்து எப்படி சத்தம் வரும், நம்ம தான் இங்கே இருக்கிற மாதிரி, நம்மளை தவிர அந்த வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை மட்டும் மறுபடியும் வந்து படுத்து தூங்குறாங்க. மறுபடியும் இப்போ படுத்து தூங்கும்போது மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சிங்க. அப்படி படுத்து தூங்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பட்டாருன்னு என்னமோ மேலே இருந்து கீழே ஒரு பொருள் விழுந்தா சத்தம் எப்படி வருங்க, அந்த மாதிரி வருது. என்ன பூட்டின ரூமுக்குள்ள இருந்து மறுபடியும் சத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை உடைச்சி தான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது இப்போ உடைக்க வேணா நம்ம
பகலில் உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தூங்கவே முடியலைங்க. ஒரு மாதிரி உள்ளே இருந்து பொருள் உழுற மாதிரி சத்தமோ, உள்ளே இருந்து அப்படியே அணைத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தமோ, யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தமும் இப்படியே வருதுங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வெடிகாலம் 3 மணி இருக்குங்க. அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க வீட்டுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வெடிஞ்சதையும் நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுவோம், ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசிக்கிட்டு அப்புறமே நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிஞ்சதையுமே ஒரு 5 மணி ஆன உடனே இங்கேருந்து கிளம்பி அவங்க போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அங்கேருந்து கோபி ஃபோன் பண்ணி ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாருங்க, என்னங்க வீட்டுக்குள்ள வந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்லையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வீட்டில் தான் வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் இருந்தீங்க, நீங்கள் தான் இங்கேயே தங்கியிருந்து வேலை பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அதனால் உங்களை தவிர அங்கே வேற யாரும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சவுண்ட் ஆஃப் என்கிட்ட சொல்கிறாருங்க. உடனே இவர் சொல்கிறாங்க, இல்லை நான் மட்டும் இல்லைங்க, நாங்கள் 6 பேருமே அங்கே தான் தங்கியிருந்தோம். யார்? கோபி, சுரேஷ், அப்புறம் இவங்களுடைய ஒர்க்கர்ஸ் 4 பேர். 6 பேர்த்துக்குமே அந்த சவுண்டு வந்ததுங்க. உள்ள ரூம் பூட்டியிருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூட்டை உடச்சி உள்ளே இருக்கிற சாமான்லாம் வெளியில் எடுத்து வச்சிட்டோம். உள்ளே இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூமை காலையில் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே கடையிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். நைட்டு தூங்கும்போது வெடிய எங்களுக்கு தூக்கமே இல்லைங்க, உள்ளே யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லை, உனக்கு பிரியம் இருந்தால் இங்கே வேலை செய்ய, இல்லைன்னா நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாருங்க. ஆனால் பேசும்போது அவங்க 2 பேர்த்துக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு. சரின்ட்டு, இல்லைங்க நாங்கள் அங்கே வேலை செய்யலை, நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச வேலைக்கு எங்கள் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. சரின்ட்டு எங்க செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வெளியில் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சாச்சு, உள்ளே க்ளீன் பண்ணிட்டாங்க. வேலை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அவர் ஹவுஸ் ஓனர் எவ்வளவோ தூரம் சொல்கிறாருங்க, வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பயம் வந்துருச்சு, அதனால் இவங்க ஒத்துக்கல. சரின்ட்டு செட்டில்மெண்ட்டு ஆயிடுச்சிங்க. அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் சவுண்ட் அப்பேன் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கு வந்தாங்க, உள்ளே என்னமோ சத்தம் வருதுன்ட்டு பயந்துக்கிட்டு வேலை செய்யாமல் போயிட்டாங்க. செஞ்ச வேலைக்கு அமௌண்ட்டு கேட்டாங்க, நான் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், உள்ள பெயிண்டிங் வேலை செய்கிறதுக்கு வேறு ஆள் இருந்தால் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்காட்டி மேஸ்திரியும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வேலைக்கு அனுப்பிடுறாரு. அவங்க வந்து பார்த்துட்டு வேலையை ஏன்னா இவங்க க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால் வந்து வேலை கொஞ்சம் ஈஸிங்க, மழை பெயிண்ட் அடிச்சிடலாம். அப்படி பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்குங்க. அவங்க ஒரு 7-8 பேர் வந்து உள்ள பெயிண்டிங் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரூம் இருக்குங்க. ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் மாதிரியே பெருசாக ஒரு ரூமுங்க. அந்த ரூமுக்குள்ளே ஒரு ரூமு, அந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே ரூமு, அந்த மாதிரி ஒரு 2-3 ரூம் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற ரூமில் ஒரு ரூமு தாங்க இந்த ரூமு. ஹால் மாதிரி இருக்குங்க, 16x20. அதுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம் மாதிரி இவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கட்டிக்கிட்டாங்க. அதுக்காக ஏற்கனவே இருந்த அந்த பழைய ரூமுங்க. அந்த ரூமுக்கு வந்து சத்தம் வந்துட்டு இருக்குது. அந்த ரூமில் வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் பெயிண்டிங் வேலை பண்ணலான்ட்டு ஒரு 5 மணி இருக்குங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கோசரம் உள்ளே ஒருத்தருக்கு போகிறாருங்க. உள்ளே போனதையுமே பயங்கரமாக அங்கேருந்து ஒரு உரும்பல் சத்தம் மாதிரி ஒரு லேடியுடைய வாய்ஸ் மட்டும் கேட்குதுங்க. இவர் பயந்துட்டு உளுந்தடிச்சிட்டு வந்துடுறாரு. வந்து மற்றவங்ககிட்டலாம் சொல்லும்போது அந்த ரூமுக்கு கிட்ட போய் இப்போ பார்க்குறாங்க, அந்த சத்தம் வந்து இங்கேருந்து மரியாதையை வெளியே போகிறீங்களா இல்லையா, வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு மிரட்டல் துணியில் ஒரு வாய்ஸ் வருதுங்க. இந்த வாய்ஸ் வந்து அவருக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்து ரூமில் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்குது. எல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு 5 மணி இருக்குங்க, எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க இங்கே என்னமோ உள்ள சத்தம் வருதுங்க, நாங்கள் எங்களால் இங்கே வேலை செய்ய முடியாது, ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹவுஸ் ஓனர் என்ன அந்த பெயிண்டர் இப்படி தான் சொன்னால் இப்போ புதுசாக வந்தவங்க இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனை பண்ணுறாருங்க. ஓரளவு உண்மையிலே உள்ள ஏதாச்சும் இருக்குமா, நம்ம தான் செக் பண்ண வாங்கிட்டோமா, ரேட்டு கம்மியாக வருதுன்ட்டு அப்படின்ட்டு இவங்களும் வேலை செய்யாமல் போயிடுறாங்க. சரின்ட்டு மேஸ்திரி கூப்பிட்றாருங்க, ஃபோன் பண்ணி அடுத்த நாள் நீங்கள் வா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங் வேலைக்கு வந்தாங்க, அவங்களே அப்படி தான் சொன்னாங்க, இவங்களும் உள்ள என்னமோ சத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மேஸ்திரி சரி இந்த ரூமுக்குள்ள தான் சத்தம் வருது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது உண்மையிலேயே அந்த ரூமுக்குள்ளே போகும்போது கூட்டின ஒரு ரூமுக்குள்ளே இருந்து உண்மையிலேயே ஒரு சத்தம் வருதுங்க.
இங்கே யாரும் வராதீங்க, என் இடத்த விட்டு முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வாய்ஸில் பயங்கரமாக சத்தம் வருதுங்க. இவங்களும் பயந்துக்கிட்டு இது உண்மைதான் போடுறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த இடத்த முடிச்சு கொடுத்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் உடனடியாக உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரியும் இந்த ஹவுஸ் ஓனர் சவுண்ட் அப்பனும் கிளம்பி அங்கே இந்த புரோக்கர் வீட்டுக்கே போய் இந்த இடமும் வீடும் யாருது, இந்த வீடு எப்போ கட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த அப்போ தான் கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துங்க தோட்டத்தோட வீடு இருக்கிறதுனால இதை ரெனோவேட் பண்ணால் போதும், வீடு நல்லா செவரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட்லாம் நல்லா இருக்குன்ட்டு கம்மி ரேட்டுக்கு வந்ததுனால இவங்க வாங்கிட்டாங்க. பையன் வந்து வெளிநாட்டில் அங்கேயே செட்டில்டு. பெரியவங்களுக்காக அப்பா அம்மாவுக்காக இருக்கட்டும், ஒரு தோட்டத்தோட வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டு வந்ததுனால இவர் வாங்கி கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கள், அப்புறம் கிரக பிரவேசம் என்னைக்குன்னு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்கள், அப்போ நாங்கள் ஃபேமிலியோட வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. வந்து எல்லா வேலையும் என்ன முடிச்சு கொடுத்துட்டு அவர் அங்கே போயிட்டார். அப்புறம் இவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க. சவுண்ட் அப்போதான் அவங்க ஒய்ஃப் ரேவதியும். அப்புறம் கேட்கும்போது இந்த புரோக்கர் சொல்கிறாருங்க, இல்லைங்க இது அண்ணன் தம்பிங்க பாகம், பூர்வீக சொத்து, பாகம் பிரிச்சதில் அதில் ஒருத்தர் வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே சேல்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் சரி இந்த வீடு வந்து கட்டி எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இப்போல்லாம் பாகம் பிரிக்கிறதுக்கு முன்னே பூர்வீகத்தை இதெல்லாம் ஒன்றா தான் இருந்ததுங்க, வந்து பண்ணை வீடு மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும்தாங்க எனக்கு தெரியும். பாகம் பிரித்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் இறந்ததுக்கப்புறம் அனந்தங்கி பாகம் பிரித்து அதில் ஒரு ஆள் சேல்ஸ் பண்ணிடுச்சு, அந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு அந்த ஆளுக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரியும் இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி கிளம்பி வர மேஸ்திரி ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஒரு மாந்திரிகவதியை போய் பார்க்கக்கூடாது, நம்ம தான் நேர்லேயே அந்த சவுண்டை கேட்டோம்ல, உள்ள என்னமோ ஆவி இருக்குமோ, ஏன்னா பூர்வீக சொத்து பழைய வீடு, நம்ம வேறு ஃபுல்லாக இடிக்காமல் அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டிக்கிட்டோம், உள்ளே ஏதாவது இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவரும் சவுண்ட் அப்படின்னு யோசிக்கிறாருங்க. சரின்ட்டு போய் ஒரு மாந்திரிகவதியை போய் பார்க்குறாங்க. அந்த மேஸ்திரிக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக அட்ரஸ் வாங்கிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் சரிங்க நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேங்க, அப்படி எப்பேற்பட்ட அமானுஷ்ய சக்தி துர்சக்தி இருந்தாலும் அது என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு அடுத்த நாள் வந்து தன்னுடைய 2 சிஷியரை கூட்டிக்கிட்டு அவர் வராருங்க. வந்து ஒரு சில மாந்திரிக வார்த்தைகள்லாம் வந்து பிரயோகிச்சு அவர் அங்கே செக் பண்ணி பார்க்குறாருங்க. உண்மையிலேயே அங்கே ஒரு ஆன்மா இருக்குது, துர்மரணம் ஏற்பட்டு ஆன்மா அங்கே இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாருங்க. கண்டுபிடிச்சி இவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் அதை கேட்டதையுமே பயங்கரமாக கேட்டார். என்னது இங்கே துர்மரணம் ஏற்பட்டு ஆன்மா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாருங்க. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனடியாக அங்கே வந்து ஒரு யாகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எப்படியாவது உள்ளகிற ஆன்மாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை அடக்கி வெளியேற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக அங்கே யாகம் நடத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையும் தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி அந்த ஆன்மாவை கூப்பிட்றாங்க. அது கதவை உடச்சிக்கிட்டு வெளியில் அப்படியே கருப்பாக ஒரு புகை மாதிரி வந்து அந்த யாகம் நடத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கோலம் போட்டு வட்டமாக போட்டு வச்சுக்கிறாங்க. அதில் வந்து உட்காருதுங்க. உட்காந்துட்டு யாரு நீ அப்படின்னு கேட்கும்போது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோட்டத்து வேலை செஞ்சுக்கிட்டு நான் இங்கேயே தான் தங்கிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் குடிசை போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த குடிசை அங்கே இல்லைங்க. 30 வருஷத்துக்கு முன்னே அங்கே குடிசை இருந்திருக்கு பக்கத்தில். அந்த ஒரு தென்னை மரத்தினுடைய அடையாளத்தை சொல்லி அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தான் குடிசை போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் இங்கே தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துல பம்பு செட்டு மூலியமாக தான் அந்த தோட்டத்துக்கு எல்லாமே, தென்னை மரத்துக்கு, வாழைத்தோப்புக்கு, கரும்பு தோட்டத்துக்கு எல்லாமே அங்கே இருக்கிற விவசாய பூமிக்கெல்லாம் அந்த கிணத்துலேருந்து பம்பு செட்டு மூலியமாக எடுக்கிற தண்ணி தாங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி மோட்ரு ஒரு நாள் ஓடலிங்க. என்ன ஓடல அப்படின்னு சொல்லிட்டு மேலே 2 தட்டு தட்டலான்னு தட்டும்போது சாக்கு அடித்து கிணத்துல தவறி விழுந்து இறந்து போயிட்டேன்
அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துக்கு சொந்தக்கார் வந்துங்க அந்த விஷயம் தெரிஞ்சு உள்ளே வந்து பார்த்து உள்ளே இருந்த என்னை எடுத்து இங்கேயே அடக்கம் பண்ணிக்கிட்டாங்க, நான் இங்கேயே தங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இல்லை அவங்கெல்லாம் அந்த இடத்த விற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் இவர் வாங்கிட்டாரு, நீ இப்போ வெளியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒத்துக்க மாட்டேங்குது. நான் எனக்கு யாரும் தெரியாதுங்க, நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் எங்கள் அம்மா கூட வந்து வளர்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த வேலையை அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வெளியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இந்த மாந்திரிகவாதி மந்திரமெல்லாம் சொல்லி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு குடுவையில் அடைச்சி ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் அதுக்கு சாந்தி பூஜை பண்ணி அங்கேயே அந்த கடல்லையே அந்த இதை தூக்கி போட்டுறாங்க, அந்த குடுவியை. அதுக்கப்புறம் இங்கே ஆன்மா தொல்லை எதுவும் இல்லைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல பெயிண்ட் அடித்த கோபி மற்றும் சுரேஷ் அவங்களே கான்டாக்ட் பண்ணி மேஸ்திரி மூலியமாக மேஸ்திரியும் சவுண்ட் அப்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க கூடவே அவங்களும் இருக்கிறாங்க. இவங்க இங்கேயே தங்கியிருந்து இந்த பெயிண்டிங் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் வச்சு இந்த வாடகை வீட்டில் குடியிருந்த சவுண்டப்பன் ரேவதி இங்கேயே குடி வந்துடுறாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு வெளிநாட்டில் இருந்த அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்து கிரகப்பிரவேசம் முடிச்சு ஒரு மாதம் இங்கேயே கூட இருந்துட்டு மறுபடியும் அவர் வெளிநாடே கிளம்பி போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அமானுஷ்ய தொந்தரவும் இல்லை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிற கோபி அவர் நம்மக்கிட்ட சொன்ன கதையை தாங்க இவ்வளோ நேரமாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த கதை வந்துங்க 2022 காலகட்டத்தில் நடந்த அமானுஷ்ய உண்மை சம்பவங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துக்கிறேங்க. நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாவோ அல்லது வாய்ஸ் நோட்டாவோ அனுப்பலாங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்துடன் சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் பாஸ்கரன். பாய்.